ஆனால் குடும்ப பிள்ளைங்களுக்கு அப்பா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா முடிச்சா இந்த மாதம் தலைவலி முடிஞ்சுதுடா, அடுத்த மாதத்துக்கு போவோம், இன்னும் 2 நாளில் சம்பளம் வரும், இன்னும் சம்பளம் வந்துடும், அடுத்தது ஆயத்தமாக இருப்போம். மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் என்னவாறு பண்ணுவாங்க? துக்க நாட்களாய் அனுசரிப்பாங்க. நமக்கு துக்க நாட்கள் அல்ல, தேவன் நமக்காய் உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கு. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து மரித்ததற்காய் நாம் துக்கப்படுவதை காட்டிலும் அவர் உயிர்த்தெழுதற்காய் நாம் சந்தோஷப்படுவோம் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் மரித்ததில் துக்கப்படக்கூடாதா? இல்லை, அவர் மரித்ததில் உன் பாவத்தை குறித்து நீ துக்கப்படுறன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஐயோ, என் பிள்ளை பாவத்துக்காக துக்கப்படுறான், நான் மரித்தது தேவனை என்னோட பாவம் தான் சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்கன்னா அதில் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் அவர் மரணத்தை பார்க்கிலும் அவர் உயிர்த்தெழுதலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயிர்த்தெழுதல் விசேஷமாக இருக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மகனே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. அந்த வாக்குத்தத்த வசனத்தை மேல போடுப்பா, அந்த பேம்ப்ளெட் போடுங்க. மீண்டும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் என்னை அவரோ கரங்களை உயர்த்தி எல்லாம் எழுந்தேன் என்று சொல்லுவோமா? தேவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போமா? நேரில் பார்க்கிற நண்பு ஜனமே, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன். சொல்லுங்க. எங்கெங்கே இடிக்கப்பட்டனோ அந்தந்த இடத்துல நான் கட்டப்படுவேன். எங்கெங்கே தொற்று போய் என் வாழ்க்கை முடிஞ்சது சொல்லப்பட்டதோ அந்தந்த இடத்துல நான் கட்டப்படுவேன். மீண்டும் களி கூர்ந்து சொல்லுங்க, கூட்டத்தோடு நான் என்ன பண்ண போவேன்? புறப்பட்டு போவேன். சொல்லுங்க. மீண்டும் நான் புறப்பட்டு போவேன், மீண்டும் நான் புறப்பட்டு போவேன். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. என் அன்பு ஜனமே, இந்த புதிய மாதம் மார்ச் மாதம் விசேஷமான மாதம். ஏன்னா கொஞ்சம் பிப்ரவரி என்பது ஒரு ஷார்ட் மந்த்து. குடும்பம் நடத்துகிற சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னா பிப்ரவரி மாதம் விசேஷ மாதம். ஏன்னா அந்த மாதம் சீக்கிரம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனால் மாத சம்பளம் எவ்வளோ தான்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10,000 ரூபாய்னா அது 27ஆம் தேதியே பாதி முக்கால்வாசி எல்லாமே காலியாகிடும். நிறைய குடும்பத்தில் 30, 31 வந்தாவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1-2 நாள் வந்துடுச்சு, எப்படி காசு இருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 நாள் கடை வியாபாரம் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதே வாடகை அதே தான். ஆனால் 28 நாள் 29 நாளே முடிஞ்சிடும். ஆனால் குடும்ப பிள்ளைங்களுக்கு அப்பா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா முடிச்சா இந்த மாதம் தலைவலி முடிஞ்சுதுடா, அடுத்த மாதத்துக்கு போவோம், இன்னும் 2 நாளில் சம்பளம் வரும், இன்னும் சம்பளம் வந்துடும், அடுத்தது ஆயத்தமாக இருப்போம். மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் என்னவாறு பண்ணுவாங்க? துக்க நாட்களாய் அனுசரிப்பாங்க. நமக்கு துக்க நாட்கள் அல்ல, தேவன் நமக்காய் உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கு. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து மரித்ததற்காய் நாம் துக்கப்படுவதை காட்டிலும் அவர் உயிர்த்தெழுதற்காய் நாம் சந்தோஷப்படுவோம் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்போது அவர் மரித்ததில் துக்கப்படக்கூடாதா? இல்லை, அவர் மரித்ததில் உன் பாவத்தை குறித்து நீ துக்கப்படுறன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஐயோ, என் பிள்ளை பாவத்துக்காக துக்கப்படுறான், நான் மரித்தது தேவனை என்னோட பாவம் தான் சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்கன்னா அதில் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் அவர் மரணத்தை பார்க்கிலும் அவர் உயிர்த்தெழுதலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயிர்த்தெழுதல் விசேஷமாக இருக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. கரங்களை தட்டி நல்லா சந்தோஷமாக தேவன் மத்தியில்
இந்த நாள் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மகனே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆம் என் அன்பு ஜனமே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன்னா என்ன? எங்கெங்கே நீங்கள் இடிக்கப்பட்டீங்க, ஒரு வீடு கூடாரங்கள் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல மீண்டும் கட்டுறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடைக்கப்பட்ட வீடு நிறைய இடத்துல நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த நார்த் மெட்ராஸில் அதிகமாக அந்த மாடலைன், பிஷப் லைன் அந்த பகுதியில் அடிக்கடி ஃபயர் ஏற்படும். ஃபுல்லாக ஓலை குடிசையாக இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணிவிடுவாங்க, வேணுண்டு செய்கிறாங்களா இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களான்னு தெரியாது, ஃபயர் ஏற்படும். அந்த ஃபயரில் இருக்கும்போது வீடு வாசலில் இழந்து போயிருப்பாங்க, படுக்க இடம் இருக்காது. மீண்டும் அவங்க பெற்றோர்கள் இல்லை அந்த கிராம தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பாங்க. இல்லை சமூக தொண்டு நிறுவனம் வந்து ஒரு வீடை கட்டி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க உள்ளே போகும்போது சொல்லுவோம், பா எங்களுக்குன்னு ஒரு வீடு மீண்டும் பழையபடி வந்துருச்சு. இந்த வெள்ளத்தில் கூட நிறைய வீடு அடிக்கப்பட்டு போயிருக்கும், வீட்டுக்குள்ளே வசிக்க முடியாத போயிருக்கும். மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க, அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தான் அநேக நேரங்களில் நீங்கள் இடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்ட பொழுதாக இருக்க, சிதைந்து போன வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. கணவன் இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லை மனைவி இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரிந்து போன வாழ்க்கை. சில பேர் வந்து வாழ்வாங்க, ஆனால் பிரிந்து போன வாழ்க்கை இருக்கிறதுலே கொடுமையானது. ஆட்கள் இருந்தும் பிரிந்து போகிறது ஒரு மனிதனை அதிகமாக துன்பப்படுத்துகிற காரியம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் இடத்துல உன் பாரத்தை வைத்து விட. அல்லேலூயா. உன் தேவன் மீண்டும் எது இடிந்து போயிருக்கோ, எதெல்லாம் இனிமேட்டு உன் வாழ்க்கையில் வராதபடி இருக்கோ, அது எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்கள் வருமானம் முழுவதும் இடிந்து போயிருக்கலாம். நல்லா சம்பாதிக்கிறவர் திடீர்னு படுத்த படுக்கையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாதபடி இருந்திருக்கலாம். நல்ல தொழில் செய்து கொண்டிருப்பீங்க, தொழில் லாஸ்ட்டில் வந்து ஒரு வியாபாரம் கூட இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், அந்தந்த வியாபாரம் அந்தந்த வருமானம் கர்த்தர் மீண்டும் நான் கொடுக்க போகிறேன்னு விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. வார்த்தைகள் வரும்பொழுது ஒவ்வொன்றும் அது எனக்காக மட்டுமே என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் யார் உங்களை வெறுத்தாலும் என் தேவன் உங்களை வெறுக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெஞ்சில் கை வச்சுக்கொண்டு, என் வாழ்க்கை இடிந்து போயிருக்கப்பா, இடிந்து போயிருக்கிற சூழ்நிலை, ஆனால் இருப்பினும் என்னை நேசித்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தேவன் கொடுக்கப்பட்ட நமக்கு பலம். என்னது பலன்? எனக்கு என்ன பலன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தான் உடம்புக்கு பலன் போல, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைக்கு தேவ வாக்குத்தத்தம் தான் பலனாய் காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்பது என்ன? தேவன் உனக்காய் சத்தியம் பண்ணி சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் இப்படியாக நான் உன்னை வழிநடத்த போகிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி அவர் தான் சொல்லிட்டார் நிச்சயமாக செய்வார்ன்ட்டு நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பிரயோஜனப்படுத்தாதபடி இருந்தீங்கன்னா, அதை கண்டுகொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தை கிரியை செய்யாது. தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தங்களை உட்கொண்டு இதை விசுவாசித்து இதை பிரயோஜனப்படுத்தும் போது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். இடிந்து போனப்பட்ட வாழ்க்கை, சிதைந்து போனப்பட்ட வாழ்க்கை, இனி அவன் குடும்பத்தில் குழந்தையே பிறக்காது, இனி எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, இனி எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. இப்படி உங்களுக்குள்ள சிந்தனையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கி தேவன் இந்த மார்ச் மாதம் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாய் எது நீ கிடைக்காதுன்னு நினச்சியோ, எதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சியோ, ஆனால் தேவன் பார்வையில் எதுவும் முடிந்து போயில்ல, மீண்டும் அதை தொடர்ந்து வைப்பார். அல்லேலூயா. மீண்டும் அதை கட்டி வைக்கிறேன்னு கதை சொல்லுகிறார். அல்லேலூயா. சில விண்ணப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருப்பீங்க, பல நாட்களாய் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பீங்க. அந்த விண்ணப்பங்கள் கிடைக்குமான்னு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் முடிவு பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, சான்ஸே இல்லை, இது வர வாய்ப்பே சூழ்நிலையே இல்லை. சில ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே இருக்கும், அந்த ஊழியம் அப்படியே கடைஞ்சி போய் அந்த ஊழியம் செய்கிற பகுதியிலே ஆளே இருக்க மாட்டாங்க. ஊழியக்காரர் அந்த ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சு போனது போல் இருப்பாங்க. சில குழுக்கள் எல்லாம் பிரிந்து போனது போல இருக்கும். எங்கே தேவன் சொல்லுகிறார், 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அந்த இடத்துல நான் கட்டு வைப்பேன் என்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டு வைக்கிற தேவனாக இருக்கிறார்.
உங்கள் பிள்ளையின் படிப்புகளை கட்டி வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஞாபக சக்திகளை கட்டு வைக்கிற தேவனாக இருக்கிற. இந்த மாதம் எக்ஸாம் மாதமாக இருக்கு. அநேக பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற சூழ்நிலை. எல்லாம் எலெக்ஷன் முன்பாக இந்த மார்ச் மாதமே எக்ஸாமை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த 10th 11th 12th எழுதுகிற விசேஷமாக எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் கட்டு வைக்கிற தேவனாக இருக்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் நம்மளை கட்டுவார், பிசாசை கட்டவிழ்ப்பார். பிசாசு நம்ம வாழ்க்கையில் போடப்பட்ட கட்டுகள், அதாவது உன் கைகள் செயல்படாதபடி, சரீரம் செயல்படாதபடி வியாதி வருமுறை கட்டி வச்சுருப்பான். சில நேரங்களில் உன் கையை கட்டி வச்சுருப்பான். கை எதுக்குன்னா வருமானம் கையில் வராதபடி. சிந்தனை கட்டி வச்சுருப்பான், அவனால் எதையும் சிந்திக்க முடியாதபடி. எங்கே போனாலும் அதே டிப்ரெஷனில் வந்து நிற்கும். சில இருதயங்களை கட்டி வச்சுருப்பான், யாரையும் நேசிக்காதபடி, மன்னிப்பு கொடுக்காதபடி. இப்படி இருதயங்களை கட்டி வச்சுருப்பான். கண்களை கட்டி வச்சிருப்பான், நல்ல காரியங்களை பார்க்கக்கூடாதபடி, தெளிவாக இருக்கக்கூடாதபடி கட்டி வச்சிருப்பான். வாய்களை கட்டி வச்சிருப்பான், உன் வாயிலேருந்து தவறான வார்த்தைகள் வரும்படியாக, தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்படியாக, தேவையான வார்த்தைகள் பேசக்கூடாதபடி உன் வாய்களை கட்டி வச்சிருப்பான். காதுகளை கட்டி வச்சிருப்பான். எதற்குன்னா நீ நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி. செவிகளுக்குள்ளாக வார்த்தைகள் கடந்து போனாதான் உன் இருதயத்தில் கிரியை செய்யும் என்பது அவன் என்ன பண்ணுவான், செவிகளை கடைந்து வச்சிருப்பான். ஆனால் என் தேவன் சொல்கிறான், அவைகளை எல்லாம் கட்டவிழ்த்து உனக்கு கொடுக்க வேண்டிய பிசாசு சத்ருவான எதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுத்தானோ அதை எல்லாவற்றையும் நான் கட்டி வைக்க போகிறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுமே, நல்ல கரங்களை தட்டி. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, உங்களை என் தேவனாகிய கர்த்தர் கட்டுவிக்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகைய மகனே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டுவிப்பாரா, நீ கட்டப்படுவாய். சொல்லுங்களேன், நெஞ்சில் கை வச்சு நான் கட்டப்படுவேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு காரியம் கூட சொல்லல. நீ தேவ சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்திருக்கலாம், இல்லை ஜபத்திலே இருந்திருக்கலாம், ஐக்கியமாக கூட இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாய் அந்த ஐக்கியம் இல்லாதபடி நீ அவிழ்க்கப்பட்ட பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவனிடத்திலிருந்து கட்டப்படாதபடி சத்துருவிடத்தில், இல்லை பாவத்தில், இச்சையில், டிவியில், மொபைலில் எதுலையாவது நீ கட்டப்பட்டிருக்கலாம். தேவன் அதை கட்டவிழ்த்து தேவ சமூகத்தில் அவனை கட்டு வைக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சொல்லுங்கள், ஆண்டவரே உம்ம சமூகத்தில் என்னை கட்டுவீங்கப்பா. இந்த எரேமியா 31:4 சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டுவிப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களாயின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. திருமண காரியெல்லாம் சில குடும்பத்தில் ஒரு சாட்சியை சொல்ல வருவார். திருமண காரியத்திற்காய் அவர்கள் குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, பிள்ளைக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த திருமணம் காரியத்திற்கு எல்லாம் பிள்ளைங்க, மணப்பிள்ளையும் மணமகனும் ஆயத்தமாயிட்டாங்க. தினந்தோறும் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, எங்களுக்கு இந்த நாட்கள் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. பெற்றோர் கையிலையோ அதை பற்றி மணமகன் பெற்றோர் கையில் பணம் இல்லை. ஏன்னா அவங்க தான் சத்திரம்லாம் எடுக்கணும். பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. பையன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஐயோ பயப்படுறாங்க. இப்போ கல்யாண சத்திரம், சாப்பாடு நம்ம தான் போடணும், பொண்ணுக்கு தாலி எடுக்கணும், செலவு இருக்குது, கேமரா இதெல்லாம் இருக்குது, கையில் காசில் கேட்ட இடத்துல வரலையே. பயந்து கொண்டு ஜபித்து கொண்டே இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்காங்க. எல்லா சொந்தக்காரர்கிட்டெல்லாம் கேட்டாங்க, நோட்டீஸ் எல்லா இடத்துலையும் வெடிச்சாச்சு. இன்னும் 3 நாட்களில் திருமணம் நடக்கப் போகிறது. ஆனால் பண வரவு இல்லை. தேவ சபகத்தில் காத்திருந்து கேட்ட இடத்துல எல்லாம் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. அப்படிப்பட்டு போய் நபரை போய் சந்திக்க போனால் அந்த நபர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அழுகுறாங்க, கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்ட்டு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என்ன செய்யுன்னு தெரியல. போதகருக்கு கார் பண்ணுறாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுறது தெரியல, நாங்கள் கல்யாணத்தை தள்ளி போடலான்னு இருக்கோம் பாஸ்டர். நான் கேட்டேன், பத்திரிக்கை எல்லாத்தையும் வச்சிட்டியம்மா, நீ எப்படிம்மா எல்லாருக்கும் தள்ளி போடுவேன், எத்தனை பேருக்கு சொல்லுவேன், வந்தாங்கன்னா சாப்பிட கூட கையில் காசு இல்லை பாஸ்டர். சரி ஜெபம் பண்ணுமா, நீ அவசரப்பட்டு என்ன பண்ணுற, அந்த முடிவு எடுத்துடாத. பொண்ணு வீட்டில் என்ன பண்ணி கொண்டிருக்க, ஆயத்தமாக இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம், சொந்த கந்தெல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு.
மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் போகுது, என்னென்ன கல்யாணத்தை பணம் இல்லாத நிமித்தமாக தள்ளி போடுறோம் அப்படின்ட்டு. இந்த செய்தியை அந்த தாயார் கேட்டவனு இருதயம் பலாரும் உடஞ்சி போச்சு. ஏன் என்னாச்சு? பணம் வேறு எதாவது காரணமா மாப்பிள்ளைக்கு எதாவது பிடிக்கலையா, எதாவது வேறு இஷ்யூஸ் கேட்குறாங்க? இல்லைம்மா, உண்மையாக காசு இல்லை, நாளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன போகணும், நான் நகை வேணா நான் என் பொண்ணுக்கு போடுற நகையை கூட என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க முன்னாடி கூட வச்சு என்ன பண்ணுங்க, இது உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணு தானே, கல்யாணத்தை நிறுத்த வேணாம், இது என் பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை, 2 பேர் வாழ்க்கை ஆரம்பமே தடைய பண்ணாதம்மா, உன் வாயிலேருந்து அதை சொல்லாதம்மான்னு. சரி இருங்க, நான் சொல்கிறேங்கன்னு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திடுங்க, நம்ம வந்து ஒரு 3 மாதம் இல்லை அடுத்த வருஷம் அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு வைக்கிறாங்க. இருக்கிற முக்கியமான தாய் மாமானுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பணம் இல்லை நிற்க போகிறோம். ஒருத்தர் என்ன சொல்ல, ஐயோ அப்படியா, சரி சரி சரின்னு சொல்கிறாங்க. அந்த கணவர் அப்படியே உடஞ்சி போய் உட்கார்றார். இந்த விஷயத்தை சொல்ல, பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம், பொண்ணு வீட்டில் ரொம்ப ஒருத்தருக்கு பணம் தரேன்றாங்க, அது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசினேன், அது கௌரவ குறைச்சலாக இருக்குன்ட்டாங்க, அதனால் பையன்கிட்ட பேசினேன், பையனும் சரிம்மா நீ என்ன சொல்கிறீ சரின்ட்டா, அதெல்லாம் நான் தள்ளி போடுறேன்னு பாஸ்டர்ன்னு கூலாக சொல்கிறாங்க. நான் அடித்து பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், ஆனால் அழுதுன்னு இருக்காங்க. இந்த கவலை, பணம் இல்லாத கவலை இவங்க கூலாக சொல்லன்னு நான் நினைக்கிறேன். உள்ளே போனால் குடும்பமாக அழுது கொண்டு இருக்கான், அந்த பையன் உம்முன்னு இருக்கான். யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு கல்யாணம், எனக்கு எல்லாமே ஆயத்தமாக இருந்துட்டு, ஆனால் அந்த தாய் தகப்பன்னு சொல்கிறாங்க, இந்த கடந்த 10 நாளாக எப்போ இந்த திருமணம் நினச்சிட்டோமோ, இந்த 10 நாளாக பாஸ்டர் எங்களுக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, நிம்மதி போச்சு, ஆனால் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைலாம் சந்தோஷமாக இருந்தான், இன்றைக்கி என்ன செய்கிறதுனே தெரியல, என்னோட அந்த 2 சிறு பிள்ளைகள் வாழ்க்கையை நாங்கள் தடுக்கிறோமோன்னு கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா, ஒரு 3 மணி நேரம் போ ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணு, உன் வாயில் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்திட்டேன்னு சொல்லாத, தேவன் வானத்தை திறந்து உனக்காய் பலகணிகளை கத்தரை கொடுப்பேன், போ முழங்கால் போடு ஜெபம் பண்ணு. நானும் சபையில் போய் ஜெபம் பண்ணுறேன், நானும் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன். அன்னைக்கு முழுவதும் ஃபோன் பண்ணவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஒவ்வொருத்தராக கால் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. உள்ளே இவங்க ஜெபம் பண்ணி இருக்காங்க, வாசல்லே நிற்கிறாங்க. பொண்ணோட தாய் தகப்பன் வந்து உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க, அம்மா நீ கல்யாணம் நிற்கிற, இது கௌரவம் பார்க்குறேன்றம்மா, நிறுத்திட்டா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கை வீணாகுது. நீ கௌரவன் இப்போ எங்கள் பொண்ணு கையிலேருந்து வாங்கக்கூடாதுன்னு கௌரவன் பார்க்குற, நீ வந்து இன்றைக்கி அந்த கௌரவம் பார்க்காம இந்த நகையை என்ன பண்ண வாங்கிக்கோ. நாங்களும் என்ன பண்ணுறோம், சீர் செய்கிற காசு கூட நாங்கள் இப்போயே கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, மீதி வர்றது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், மொய்கி வரும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், பிள்ளைங்க நல்லா வாழட்டும், நீங்கள் யோசிச்சு பாடுமான்னு. அவங்களும் இல்லை பாஸ்டர், இல்லைங்க ஐயம்மா முடியாது, இது அவமானமாக இருக்குது 2 பேர் சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் பொண்ணு நகை இங்கே தானே வரப்போகுது, அவங்களே நீங்கள் கேட்கல, அவங்களே தானே தராங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த கல்யாணத்தை ஆரம்பிங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நகையை கொடுக்குறாங்க. அந்த நகையை எடுத்துன்னு போயிட்டு மார்வாடி கடையில் போய் வைக்க போகிறாங்க. மார்வாடி கேட்குறாரு, எதுக்கு நகையை விற்கிறீங்க அப்படின்னா, புது நகை போல் இருக்கு. இல்லை நம்ம கல்யாணம், உனக்கு என்ன பிரச்சனைமான்னு, இது மாதிரி மாப்பிள்ளைக்கு நகை பொண்ணுக்கு தாலி எடுக்கணும், 2வது கல்யாண செலவுக்கு, பொண்ணு தாலிக்கு நான் என்ன பண்ண நகை தரேன், எனக்கு என்ன பண்ணு நீ 3 மாதம் கழிச்சு கொடு சொல்லிவிட்டு இந்த நகையை அப்படியே கொடுத்துட்டு, அவர் தாலிக்கு ஒரு நகையை கொடுத்துட்டு உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு தரேன்னு சொல்லிட்டு அவர் 1 லட்ச ரூபா காசு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்போ இந்த நகையை வைக்கல, இந்த நகையை அப்படியே பொண்ணுக்கிட்ட போது சீர் செய்கிறதுக்கு மட்டும் அவங்க கொடுத்த ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்துட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறாங்க. இப்போ அவங்க சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, அந்த தாலிகை இருக்கே அதாவது என்ன பண்ணணும், நம்ம என் மருமகள் கையில் அந்த கட்டுற அந்த தாலியாவது என் பிள்ளைங்க சேர்த்து போய், எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லாத மாப்பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த காரியம். இப்போ மார்வாடி சொன்ன இவங்களுக்குள்ள சந்தோஷம். உடனே எல்லா சொந்தத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, கல்யாணம் இருக்குது, மிஸ் பண்ணுறாதுங்க, வந்துருங்க.
அந்த வீட்டில் அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த டைம் ரொம்ப சந்தோஷம். அந்த நைட்டு முடிஞ்சது காரியம். அடுத்த நாள் காலையில் அந்த பேண்டு வாசிக்கிறவங்களாம் வீட்டு வாசலில் வந்துட்டாங்க. நார்மலாக பேண்டு வாசிச்சுட்டு காலையில் கொஞ்ச நேரம் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் அப்படியே ஊர்கோலுக்கு போவாங்க. பேண்டு வாசி அந்த ஸ்பீக்கர் பாட்டெல்லாம் போடும்பொழுது அந்த வீட்டு அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரு சந்தோஷம். முடிஞ்சிச்சு நினச்சோமே, அந்த ஊரே களைகட்டத்தக்க ஊர் ஃபுல்லாக லைட்டு போட்டு பந்தல் போட்டு. அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம். முடிஞ்சு போன கல்யாணம், மீண்டும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து கல்யாணம் இன்னும் சந்தோஷம். அன்றைக்கி அந்த கல்யாணத்தில் கணவன் மனைவி ஊர்வலம் போகும்பொழுது அப்போ தான் இந்த வசனத்தை நான் உற்று நோக்கிறேன். மேலே வாத்தியத்தோடு அந்த களி கூர்ந்து அந்த கட்டப்பட்ட முடிஞ்சு போனதுன்றதை கட்டப்பட்டது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எதையும் கண்டு சோர்ந்து போகாதீங்க. முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிடாத என் அன்பு சகோதரி சகோதரியே. முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காத. உங்களால் முடியாதது என் தேவனால் கூடும். என் தேவன் முடிந்தது என்று நினைத்தது தான் அவர் தொடங்கி வைக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. உங்களால் முடியாதது என் தேவனால் செய்யக்கூடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் லைஃப். இனிமேட்டு என்னால் படிக்க முடியாது. நேற்று ஒரு சகோதரி எத்தனை வயசில் படிக்கிறாங்க தெரியுங்களா? சபையிலேருந்து அந்த எல்லாருக்கும் தெரியும், 2 வயசு பிள்ளைங்க இருக்காங்க. அவர் கணவர் கேன்சரில் செத்து போயிட்டார். அந்த அம்மா வெறும் ஒரு சாதா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. 8000 சம்பளம். இன்றைக்கி அந்த 2 பிள்ளைங்கள, ஒரு பிள்ளை டாக்டருக்கும் ஒரு பிள்ளைய இன்ஜினியரிங்கும் இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா எப்படிம்மா சமாளிக்க போகிறீங்க? அதான் தெரில பாஸ்டர். எப்படிம்மா நீ பண்ணின்னு இருக்கேன்னு கேட்டால், தெரில பாஸ்டர், நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன், சம்பளம் பார்த்தா கம்மி, ஆனால் செலவு ஜாஸ்தி பண்ணுறேன், ஆனால் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரில பாஸ்டர். இதுதான் கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் வந்து +2 வரையும் தான் படித்தேன், அதனால தான் எனக்கு சரியான வேலை இல்லை, நான் மேற்கொண்டு படிக்கலான்னு. எத்தனை வயசு மேலே சொல்கிறாங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வயசுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 35 வயசுக்கு மேலே இருக்கும், 40ஆவது இருக்கும்னு நினைக்கிறேன், 40 ஏஜ். இப்போ நான் டிகிரி போடலான்னு இருக்கேன்னு அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக, நம்ம படிப்பியானா? படிப்பேன் பாஸ்டர், இப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் படித்த பிறகு ஒரு டிகிரினா ஒரு வேலை கிடைக்கும்ல அப்படின்னு. பாருங்க, அவங்க பெற்றோரால் முடியாத காரியம், +2 வரையும் படிக்க முடியாத காரியம், கணவனால் முடியாத காரியம், எதுவும் முடிஞ்ச காரியம், பிள்ளைங்க பிறந்த பிறகும் படிக்க வாய்ப்பில்லை. ஆனால் தேவன் 40 வயசுக்கு மேலே ஒரு டிகிரி படிக்கணும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதை தான் கட்டு விற்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் நீ கட்டப்படுவே, மீண்டும் நீ எழும்பி நடப்ப, மீண்டும் உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மீண்டும் உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், மீண்டும் உன் ஊழியத்தில் ஒரு பெரிய பலன் கிடைக்கும், மீண்டும் உன் பிஸ்னஸ் தொழிலில் மீண்டும் நீ கட்டப்படுவ. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எங்கெங்கே பிரிக்கப்பட்டு போனியோ, எங்கெங்கே சிதைக்கப்பட்டு போனியோ, கர்த்தர் சொல்கிற உன்னை நான் கட்டு வைப்பேன் என்று கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கட்டு வைப்பார்.